ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Okay, Ace of Cups, Hanged Man, Knight of Wands, the Hierophant, Eight of Pentacles, Temperance, Knight of Cups, Eight of Swords, Page of Cups, Six of Wands, Queen of Swords, King of Cups. Okay. So bottom of the deck, Six of Swords. Three of Swords. Hanged Man. Seven of Cups, Eight of Cups, Wheel of Fortune, Ace of Wands, Justice, Ten of Wands, King of Pentacles, Six of Pentacles, Two of Cups, Three of Pentacles, Knight of Cups. Okay. ஸோ இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது போஸ்டைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுடுங்க. ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஸோ நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு, டோட்டி ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் உங்களோட எனர்ஜி என்ன அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. ஓகே, நோ எக்ஸ்பெக்டேஷன், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு. சேம் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கும் உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்குன்னு உங்களுக்கு அது ஃபீல் ஆகிட்டு, மேபி உங்களோட இன்ட்யூஷன்ஸ் உங்களை கேட் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க உங்களோட சோல் உங்களை கேட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், அப்போஸ் இருக்க பர்சனுக்கு என் மேலே ஸ்நேகம் உண்டு, அவங்களுக்கு என் மேலே ஒரு எனக்கு இருக்கிற அதே அன்கண்டிஷனல் லவ் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கும் உண்டு. பட் என்கிட்ட அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்லைங்க எனக்கான ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவங்க ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் எந்த ஸ்நேகத்தை ஹைட் பண்ணுறாங்க, மறைக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. அவங்களோட பிஹேவியர்னாலே, ஆட்டிடியூட்னாலேயும் அவங்க ஸ்நேகத்தை மறைக்கிறாங்கன்னு உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. பட் என்ன இதுன்னா உங்களோட சோல், உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பக்காவாக நம்மளை கைட் பண்ண சொல்லாமல் இல்லை, இது ஆத்மார்த்த ஒரு பர்சனுக்கு உனக்கு இருக்கிற ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம்.
இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்து சம்திங் ராங் ஸ்பெஷல். எல்லா பர்சன்ஸும் மாதிரி இந்த ஒரு பர்சன்ஸ் கிடையாது. இந்த ஒரு பர்சனுக்கு உனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, இல்லைங்க ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது, இல்லைங்க ஏதோ ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு உங்கள் சோல் கைட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பர்சன் உன் லைஃப்பில் வர வேண்டிய ஒரு பர்சன், உனக்கு இருக்கிற ஸ்நேகம் அந்த ஒரு பர்சனுக்கு உண்டு, அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகே, பட் இன்னொரு விஷயம் என்னென்னா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது, பட் இந்த ஒரு பர்சன் அதை மறைச்சிட்டு உண்டு, இல்லைங்க உங்களுக்கு அவனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, பட் நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. ஸ்நேகம் எனக்கு இருக்கிற ஸ்நேகம் உனக்கும் உண்டு. பட் இப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு ஆள் எஃபர்ட் கொடுத்து மட்டும் ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகாது. அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வரணும், இல்லைங்க அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வரணும். 2 பேருக்கு இம்பார்ட்டன்ஸு கரெக்டாக அதில் தேவை. பட் எத்தனையோ நாள் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், பட் நீ ஃபேமிலி, கல்ச்சரு, காஸ்ட்டு, பல சுச்சுவேஷனை சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீ ஒரு நாள் பிடி கொடுக்கல. பட் நம்ம 2 பேருக்கு சம்டைம் நீங்களே சொல்லியிருக்கலாம், இந்த ஒரு பர்சன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கலாம், நீ நானும் வந்து செய்கிறது ஒரு முன்ஜென்ம பந்தமாக இருக்கலாம், நீ எனக்கு லைஃப்பில் சம்திங் ஸ்பெஷல், நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் உங்ககிட்ட ஃபீல் ஆகிட்டு உண்டு, இது வரைக்கும் யாருமே ஹார்ட்டை டச் பண்ணிட்டு இல்லை, என்னை ரொம்ப இன்னரில் என்ன டச் பண்ண ஒரே ஆனால் நீங்களும் பலரத பர்சன்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் இவர் சம் சுச்சுவேஷன் இல்லை, எனக்கு காஸ்ட், ரிலீஜியன்ஸ் ப்ராப்ளம் சுச்சுவேஷன் இல்லை, உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், இல்லைங்க உங்களுக்கான ஸ்நேகத்தை இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆக்கிட்டு உண்டு. எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு, அது உங்களோட சோல் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணிட்டு இந்த ஒரு பர்சன் உனக்கான ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் கூட உங்கள் லைஃப் போகணும், இந்த ஒரு பர்சன் இல்லைங்க உனக்கு ஒரு லைஃப் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஸோ எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு பவுண்ட்ரிஸ் செட் பண்ணி வச்சுட்டு எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும், எனக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும். நான் என் லைஃப்பில் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறத நான் எத்தனையோ சுச்சுவேஷன் ஓவர்டேக் பண்ணி வந்திருக்கேன். தென் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். இதே என்னால் சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இதில் கட்டாயம் எனக்கு வெற்றி இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதில் கட்டாயம் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம் எனக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ்க்கு என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடி ஒரு நல்ல ஒரு நானும் அவனும் ஒரு சேர்ந்து ஒரு நல்ல லைஃப் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் கரெக்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. அந்த ஃபேஷன்ஸ் ஒன்று பொறுமையால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அடையக்கூடிய ஒரு ஃபேஷன்ஸ் உங்களுக்கு உண்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஹை வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு அது மனசாகிட்டு உண்டு. ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது அது 2 பேரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பல தடவை ஸ்நேகத்தை நம்ம காட்டினாலே தெரியல, நமக்கான இம்பார்ட்டன்ஸ் இல்லை. கொஞ்ச நாளைக்கு ஸ்நேகத்தை நம்ம காட்ட வேண்டாம். ஓகே, ஸ்நேகத்தை காட்ட வேண்டாம். நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம லைஃப்பில் நம்ம க்ரோ பண்ணுவோம், நம்ம கெரியரில் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணுவோம், நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு க்ரோ வேணும், நம்ம லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி போவோம். இவங்களுக்கு ஸ்நேகம் இருந்தால் வரட்டு. ஏன்னா எனக்கு என் லைஃப்பில் சக்ஸஸ் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்நேகம் உங்களுக்கு இல்லாமலாம் கிடையாது. 2 பேருக்குமே ஸ்நேகம் உண்டு, சேம் அளவு ஸ்நேகம் உண்டு 2 பேருக்குமே. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டு அதே அளவு ஸ்நேகம் உங்களுக்கு உண்டு. பட் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஓகே, எனக்கு சக்ஸஸ் வேணும். எத்தனையோ தடவை நான் சேசிங் பண்ணனாலே என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணனால உனக்கு என்னோட வேல்யூவும் புரிய மாட்டேங்குது, ஒர்த்தும் புரிய மாட்டேங்குது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஸ்நேகத்தை காட்டாமல் நம்ம வேறு இதிலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். உண்மையான ஸ்நேகம் மருந்து கரெக்டாக அவன் திரும்பி வருவான். உங்களுக்கு அப்போ தான் சக்ஸஸ் கிடைக்கணும். உங்களுக்கு உங்கள் சோல் உங்களுக்கு கைட் பண்ணிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மைண்டை நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டு, இல்லைங்க வேறு இதிலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இல்லைங்க கெரியரில் நீங்கள் பயங்கரமாக சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான எனர்ஜி அதர்வைஸ் நாட் இஸ்னேட். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன, இந்த பர்சன் மேபி உங்கள் லைஃப்பில் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் கொடுத்து என்ட்ராக இருக்கலாம். மேபி உங்களை விட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு இல்லைங்க உங்கள் மேலே இருக்க லிஸ்ட்லேயோ அட்ராக்ஷன் ஒரு ஃப்ளோட்டிங் எனர்ஜியில் இவர் உங்ககிட்ட என்ட்ராக இருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ தென் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, மேபி உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க என்ன சொல்கிறது, உங்கள் 2 பேருக்கும் கல்ச்சர், காஸ்ட், ரிலீஜன்ஸ் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இல்லைங்க இந்த பர்சன் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். இல்லைங்க இந்த பர்சன் என்னோடய ஃபேமிலி சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகிற மாதிரி நான் என் லைஃப்பில் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஷிப் மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி என்ட்ரு ஆகிட்டு உண்டு, இல்லைங்க ஒரு அட்ராக்ஷனில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த ஒரு பர்சன்
நீங்கள் பயங்கரமாக அடிக்ட் ஆகி அட்டாச்ட் ஆனவுடனே அந்த பர்சன் நீங்கள் ரொம்ப அவைலபிள் அட்டாச்ட் ஆனவுடனே அந்த பர்சன் எனக்கு உனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னோடய ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணாது, சொசைட்டி அஸ்பெக்ட் பண்ணாது, பட் எனக்கு உன் மேலே ஸ்நேகம் உண்டு, பட் நம்ம வந்து நான் உன்னை விட்டு போகிறேன் சொல்லிட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, எஸ் மூவ் ஆன் ஆகிட்டு, ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் மூவ் ஆன் ஆகிட்டு, ஃபிசிக்கலி இவர் உங்களை விட்டு போயிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டில்ல. இவர் இந்த ரிலேஷன்ஷிப் போன பிறகு இவர் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டக் ஆகிட்டு, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு, உங்களை மறந்துட்டில்ல. ஓகே, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, பட் வேறு ஏதோ இவருக்கு லைஃப்பில் வேறு பர்சன் வந்துட்டாங்களா, இல்லைங்க இவருக்கு வேறு ஏதாவது அட்ராக்ஷன் வந்து கேட்டால் கிடையாது. காரணம் இவர் டோட்டலாக உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு. சம்டைம் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஸ்டக் ஆகி நிற்போம்ல, வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியாமல், வேறு யாரையும் பார்க்கவும் முடியாமல், வேறு யாரையும் ஏற்றுக்கவும் முடியாமல், அதே மாதிரி இவர் ஸ்டக் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸ்நேகம் உண்டு, சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு இந்த ஒரு பர்சனுக்கு. பட் இந்த ஒரு செப்பரேஷனுக்கு அப்புறம் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு இவருக்கு இப்போ நம்ம லைஃப்பில் எத்தனையோ ரிலேஷன்ஷிப் நமக்கு வருது போகுது, பட் நமக்கு அது பெயினை கொடுக்காது. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இவருக்கு பெயினே கொடுத்துட்டு, உங்களை பிரிஞ்ச ஒரு பெயின் இவருக்கு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்டலாக ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் ஹாப்பி, உங்களுக்கு இப்போ தேவை. எஸ், எனக்கு என் லைஃப்பில் எத்தனையோ விஷயங்களை நான் சாதிச்சிருக்கேன், அது கெரியரில் இருக்கட்டும், இல்லைங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிச்சிருக்கலாம். எஸ், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே சக்ஸஸ் வேணும், சக்ஸஸ் அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பொறுமையாக இருந்து அந்த சக்ஸஸ் அடையிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு. ஓகே, பொறுமையால் தான் சில விஷயங்களை வந்து ஜெயிக்க முடியும். ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அதுக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் பொறுமையாக இருப்பேன். பட் நான் கான்டாக்டோ கம்யூனிகேஷனோ நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. ஒரு டைம் நான் எல்லாமே பண்ணேன், பட் எனக்கு அதில் எனக்கு கிடைச்சது எனக்கு அது நான் ரிலேஷன்ஷிப்னால கஷ்டப்பட்டதான் மிச்சம். பட் உண்மையான ஸ்நேகம், ஆத்மார்த்தமான ஸ்நேகம், எனக்கு இருக்கிற ஸ்நேகம் உனக்கு இருந்தீங்க, நீ வா. ஓகே, எனக்கு அதுதான் சக்ஸஸ், நீ வந்தே ஆகணும், நீ வருவ, அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்கு உண்டு. யூனிவர்ஸ்னு ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக எனக்கு இது நிறைவேறணும், உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த ஒரு பீஸ் உண்டு. அதுக்காக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணலை. ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு, பட் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணல. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே உங்களோட லைஃப் சக்ஸஸில் தான், உங்களோட இண்டிபெண்ட்லேயும், உங்களோட பீஸ்லேயும், உங்களோட செல்ஃப் லவ்லேயும், உங்களோட கெரியர்லேயும் தான் உங்களோட சக்ஸஸ் இப்போ நிற்கிறது. அதில் தான் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சில விஷயங்களை நம்ம ஃப்ரீயாக விட்டால் அதை நம்மளுக்கு தெரியும். ஒருத்தர் நம்ம விடிய சேசிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு சேசிங் பண்ணி என்ன நடந்துச்சு, நான் சேசிங் பண்ணி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல அவுட்கம் கிடச்சுன்னா ஓகே, பட் ரிலேஷன்ஷிப்பை என் கையை விட்டு போயிடுச்சு. ஸோ சேசிங் நான் இனி பண்ணுறதா இல்லை, சேசிங் நான் இனி பண்ணவே மாட்டேன். உண்மையான ஸ்நேகமாக இருந்து அது கட்டாயம் வரும். அந்த ஒரு ட்ரஸ்ட், அந்த ஒரு பேஷன்ஸ், அந்த ஒரு நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தனால உங்களுக்கு சில கைடன்ஸ், அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்களுக்குள்ளே வந்திருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஹார்ட் பிரேக் ஆகிட்டு, பட் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணக்கூடாது, உங்களை கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, ஆளுக்குள்ளேயே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு. காரணம் என்னென்னா இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. இவரே கரண்ட் சுச்சுவேஷன் ஹாப்பி கிடையாது. மேபி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கலாம், இல்லைங்க கெரியரில் ப்ராப்ளமோ, இல்லைங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ, இல்லைங்க அவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஆக்சுவலி இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு ப்ராப்ளம், அவங்களுக்கு ஒரு சுமக்க முடியாத அளவுக்கு இவருக்கு ப்ராப்ளம் உண்டு. அப்போ இவருக்கு லைஃப் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹாப்பி இல்லை. இவர் என்ன நினைக்கிற, ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் ஒன்றுமே இப்போ ஓகே அல்ல, தென் தேவையில்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளும் போய் நம்ம ஹர்ட் ஆக வேண்டாம். ஆல்ரெடி நான் ஹர்ட் ஆகிட்டு, ஆல்ரெடி என் லைஃப் நான் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே போக மாட்டேங்குது, டோட்லி ப்ராப்ளமாக இருக்குது. மறுபடியும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் ஒன்று ஹர்ட் ஆகுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, பட் இப்போ எனக்கு என்ன தோணும், நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டோம், ஹெல்த்தி பவுண்ட்ரி நீங்கள் செட் பண்ணிட்டோம். அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டோன்னு, இவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பயம் உண்டு. உங்களுக்கு பயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். இவருக்கு வேறு என்ன பயம், மேபி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கலாம், இல்லைங்க கெரியரில் பயங்கரமாக க்ரோ ஆகிருக்கலாம். இவருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வேறு யாரையோ சூஸ் பண்ணிடுவீங்களோ, இல்லைங்க இவங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்துடுவாங்களோ. ஸோ அந்த ஒரு பயம் உண்டு இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, இவருக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன், ஒரு அடிக்ஷன் இவருக்கு உண்டு. இவருக்கு என்னென்னா நீங்கள் எங்கேயும் போயிடக்கூடாது. ஓகே, ஸோ நீங்கள் வேறு ஏதோ ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஒரு பயம் உண்டு இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, அது மட்டும் இல்லாமல்
ஓகே. தென் கரண்ட் சிச்சுவேஷன் நீங்க மெடிடேஷன் பண்றீங்க. இவர சேசிங் பண்ணலாம் அப்படின்னா, இவருக்கே சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகுது. என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா, இந்த ஒரு பெர்சனுக்கு அது யூனிவர்ஸாவே சில விஷயங்கள் ரியலைஸ் பண்ணி குடுக்கலாம். உங்களுக்கு சில சைன்ஸ் காட்டி தர மாரி, இவருக்கும் சில சைன்ஸ் காட்டி குடுக்கலாம். ஸோ இவருக்கு என்னன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் ராங் ஸ்பெஷல். இந்த ஒரு பெர்சனை என் லைஃப்ல நான் மீட் பண்ணது, அது டிவைனா கொண்டு வந்து விட்டது. இந்த ஒரு பெர்சன் என் லைஃப்ல வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுண்டு. என் லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆயிட்டுண்டு. எனக்கு என்னில நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுண்டு. என்னாலே ஆத்மார்த்தமா ஒருத்தவங்களை சிநேகிக்க முடியும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சிநேகிக்க முடியும். ஸ்நேகிங்கிறது உண்மை இங்கே ஒரு இருக்குது அப்படின்னு இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்த பிறகு தான் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் சேஞ்சோட ப்ரொடெக்ஷன்ஸ் மேபி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் பல தடவை இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகி போயிட்டு வேண்டாம் இவர் முடிவெடுக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களோட நேம்ஸ் பார்க்குறது இல்லைங்க நீங்கள் உங்களை சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இவரோட காதில் கேட்குறது. ஸோ இவர் வேண்டான்னு எடுக்கக்கூடிய டைமில் இவர் உங்கள் நேம் பார்க்குறது மறுபடியும் இவருக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது லவ். ஓகே. ஸோ அப்போ இவருக்கு எத்தனையோ வாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் இந்த ஒரு பர்சன் வேணாம் எத்தனையோ வாட்டி நான் மூவ் ஆன் ஆகிறதுக்கு பிளான் போட்டுட்டேன் முடிவெடுத்துட்டேன். பட் நீங்கள் எப்போல்லாம் மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறோன்னு எனக்கு அப்போல்லாம் அவள் தாட்ஸ் ஓவராக வருது. அப்போல்லாம் எனக்கு அவள் ஞாபகம் ஓவராக வருது. என்னால் மூவ் ஆனே ஆக முடியலை. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் விதியான நீயும் செய்யணுங்கிறது விதி. அது இவருக்கு மனசில் உண்டு. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் சேசிங் பண்ணலாம் அப்படின்னா இவருக்கு மனசில் உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும்னு எண்ணம் உண்டு. பட் இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஒரு டைம் எல்லாத்துக்கும் யூனிவர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி நமக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். ஸோ அந்த பர்சன் என் லைஃப்பில் வந்தாங்க. ஸோ அப்போது என்னெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பண்ணக்கூடாது எல்லாமே பண்ணி நம்ம கொலாப்ஸ் ஆக்கிட்டோம். இப்போ ரிலேஷன்ஷிப் நம்மளோட கையை விட்டு போயிடுச்சு. ஆப்போசிட் இருக்கிற பர்சனை சேஞ்ச் ஆகிட்டோண்டு. பட் என்றைக்கும் டைம் ஒரே மாதிரி இருக்காது. சுச்சுவேஷன் என்றைக்கும் ஒரே மாதிரி. பட் இப்போ என் லைஃப்பில் சுச்சுவேஷனுங்கிறது மோசமான ஒரு சுச்சுவேஷன். ஆல்ரெடி நான் டோட்லி ஹர்ட் ஆகிட்டு தென் மறுபடியும் நான் ஹர்ட் ஆக விருப்பம் இல்லை. பட் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வரும். ஓகே. சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு டிசைர் உண்டு. எஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகணும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், ஒரு தொடக்கம் வேணும். எனக்கும் உனக்கும் எண்டிங்கிறது வெளியே இருக்கலாம். பட் இன்னரில் ஒரு சோல் லெவலில் எப்போவுமே எனக்கு எண்டிங் கிடையாது. ஸோ கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும். இவருக்கு அது டிசைர் ஆகும். ஓகே. பட் நமக்கு ஆக்ஷன்ஸ் கார்டோ கம்யூனிகேஷன்ஸ் கார்டோ நமக்கு இங்கே வரலாம். பட் இவர் திங்க் பண்ணுறாரு அது இவரோட டிசைர் ஆகும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஸ்நேகம் உண்டு, எல்லாம் உண்டு. ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், டிசைர் உண்டு. பட் நமக்கு கரெக்டாக இவர் வந்து உங்களை சூஸ் பண்ணுவார். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு கல்ச்சர் காஸ்ட்டு ஃபேமிலி இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இவர் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா இவருக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உங்களுக்கு உண்டோ அதே அளவுக்கு இவருக்கு அதே அன்கண்டிஷனல் லவ் உண்டு. இவர் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி ஈக்குவல் ஸ்நேகம் இவருக்கு உண்டு. ஸோ இது வரைக்கும் எனக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு சொசைட்டி இம்பார்ட்டன்ட் முடிவு எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். தென் நமக்கு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் நமக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்காக ஒரு கார்டு நமக்கு வந்திருக்கு. அன்கண்டிஷனல் லவ் கார்டு நமக்கு வந்திருக்குது. இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. பட் இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மேபி நமக்கு டைம் எடுத்துக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஆல்ரெடி நிறைய போர்டர் உண்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ இவரோட கரண்ட் எடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் எப்படி உங்களை இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும், மறுபடியும் ஒரு தொடக்கம் வேணும். உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது. இப்போ இவரோட கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் இது தான். நைட் ஆகக்கூடிய டைமில் இவரோட மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் வந்து எப்படி ஓடுதுன்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறது. ஓகே. ஏன்னா இவருக்கு இப்போ உங்களோட வேல்யூ வருத்த மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஸோ இப்போ நீங்கள் செல்ஃப் இண்டிபெண்ட் ஆகிட்டு இப்போ உங்களோட வேல்யூ வருத்த இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. உங்களை அதை சூஸ் பண்ணிட்டு உண்டு. எனக்கு இந்த ஒரு பர்சன் வேணும் இவரை சூஸும் பண்ணிட்டு உண்டு இவருக்கு மைண்டில். ஓகே. அந்த நைட் ஆகக்கூடிய டைமில் இவருக்கு தாட்ஸ் இதுதான். உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேஷன் பண்ணி எந்த வேலையும் அப்ரோச் பண்ணி இவருக்கு தாட்ஸ். பட் பகல் டைம் ஆகக்கூடிய டைமில் இல்லை, சுச்சுவேஷன் இப்போ சரியில்லை, ஏற்கனவே எனக்கு லைஃப் ப்ராப்ளமாக இருக்குது, மறுபடியும் நான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண விரும்பலை. ஆனால் இன்னொரு பக்கம் பயமும் உண்டு. வேறு யாரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அந்த ஒரு பயமும் உண்டு. பட் கரெக்டாக இவர் ஆக்ஷன் எடுப்பார். பட் டைம் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் பொறுத்து டைம் எடுத்துக்கலாம். ஓகே. பட் நீங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு டைம் நெருங்கிட்டு உண்டு. இவர்கிட்ட சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு ரீஸ்டார்ட் எதிர்பார்க்கலாம். ஓகே.
அது மட்டும் இவருக்கு ஒரு இவருக்கு எல்லாம் மேபி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இவரோட சோல் எதிர்பார்க்குற ஒரு ஸ்நேகம், இவர் சோல் எதிர்பார்க்குற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நீங்கள் தான், வேறு யார்கிட்ட இவர் கிட்டிட்டு இல்லை. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் இருந்திருக்குது. பட் நீங்களும் ஸ்ட்ராங் ஆகிட்டணும். எத்தனை தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் வாரதும் போகிறதும் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். வரதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாக வயலங்கி போயிட்டே இரு. சும்மா இதுக்கு வந்து என்ன ஹர்ட் ஆக்கிட்டு இருக்கேன், என்ன இது கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். ஓகே, நீங்களும் ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் செட் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இவர் இனி வரக்கூடிய டைமில் ஸ்ட்ராங்காக நிற்பவங்க கூட. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்க்கலாம். A லெட்டர் இம்பார்ட்டன்ட், R லெட்டர் இம்பார்ட்டன்ட், T லெட்டர் இம்பார்ட்டன்ட், O லெட்டர் இம்பார்ட்டன்ட். A T R O. ஸோ இந்த லெட்டர்லாம் உங்கள் நேம்லேயோ அவங்க நேம்லேயோ ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லையோ எண்டிங்லேயோ இருந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே ஓகே, ஸோ நமக்கு 666 இம்பார்ட்டன்ட், 888 இம்பார்ட்டன்ட், 666 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.